அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகிற குரூப் 2 மற்றும் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஆதித்தன் பேட்ச். இந்த பேட்ச் அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். குரூப் 2 2A அதை மையமாக மட்டுமே வச்சு இந்த முழுமையான இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும். மொத்தம் 20 டெஸ்ட் நடக்க போகுது. வர 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். வரக்கூடிய புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கும் இடையில் 2 நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. காலையில் 9:30 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு கொஷினை குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ரெக்கார்டிங் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. காலையில் 9:30க்கு கொஷின் வந்துடும். அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ளஸ் கீயும் வந்துடும், வீடியோவும் வந்துடும். ப்ராப்பரான அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இந்த அடிப்படையில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க நடக்க போகுது. இல்லை நிறைய ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அதனால் இதோட ஷெடியூலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 30ஆம் தேதி நடக்கும். அதுக்கான ஷெடியூல் என்ன, அதுக்கு என்ன சிலபஸ், தமிழில் என்ன வரும், ஜிஎஸ்சில் என்ன, மேக்ஸில் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்போம். ஒரு ஷெடியூல்லையுமே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். தமிழ் குரூப் 4க்கு அப்புறமா நம்ம இன்னும் எந்த அளவுக்கு வெளியில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வேறு வழி இல்லை, நம்ம படிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வர்றோம். அதனால் ஒரு டெஸ்ட்டு தமிழ் நடக்குது அப்படின்னா அது புக்கில் பாதி, அவுட் சோர்ஸ் பாதி, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 கேள்விகள் எழுதுறீங்க ஒரு டெஸ்ட்டில் அப்படின்னா அதில் ஒரு 60 கேள்விகள் புத்தகத்தில் இருந்து இருக்கும், வேறு ஒரு 40-30 கேள்விகள் கிட்ட வெளியில் இருக்கிற சோர்ஸ்லேருந்து இருக்கும். அந்த சோர்ஸும் என்னங்கிறத உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரி எந்தெந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் குரூப்பில் பார்த்துக்கோங்க. சரியா? தமிழ் முழுக்க பாதி புத்தகம் பாதி வெளியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் நல்லா டஃப்பாகவே கொஷின்ஸ் இருக்கும், தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே. ஏன்னா குரூப் 2 குரூப் 4 அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. குரூப் 2 என்ன நடக்கும்னு தெரியல. அதனால் நம்ம ரெடி ஆகிடுவோம், வேறு வழி இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் அப்படி தான். ஜிஎஸ் எப்பொழுதும் மாதிரி தான், எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். மேக்ஸ் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் தான். சரிங்களா? தமிழ் மட்டும் அது தனி. சரிங்களா? 100 கொஷின் தமிழ் இருக்கும். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ் பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா இதில் ஃபோன் பண்ணி, இந்த நம்பர் இருக்கும், இதில் ஒரு கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கேளுங்க, ஷேர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபோன் கால் வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. 9344292600 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆதித்தன் பேட்ச் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயிலை ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் இந்த பேட்சுக்கான டீட்டெயில். இந்த ஷெடியூல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணோன்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க, இந்த பேட்சில் சேர்ந்தவங்களை. அதில் இதுக்கான வேர் டு ஸ்டடியும் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரியா? இந்த ஷெடியூல் இருக்கும், இதுக்கான வேர் டு ஸ்டடியோட சேர்த்து குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, கடைசி ஒரு வாரம் இந்த பேட்சோடைய கடைசி 1 வீக் நான் லைவில் உங்களுக்கு டிஸ்கஷன் வருவேன். ஓகேவா? கடைசி 1 வீக் மட்டும் லைவில் டெய்லியும் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் லைவ் டிஸ்கஷனில் உங்ககிட்ட நான் கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் கடைசி 1 வீக் மட்டும். ஏன்னா அது நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்டாக எழுதிடுவீங்க. கடைசி ஒரு வாரம் மட்டும் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷனாக பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் போய் உட்காரும்போது அது உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அங்கே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் கடைசி 1 வீக் லைவாக டிஸ்கஷன் உண்டு. அதாவது லைவாக நம்ம ஒரு டெஸ்ட்டுங்கிறத பண்ணாமல் காமனாக பண்ணுவோம். காமனாக சில சப்ஜெக்ட், இப்போ பாலிட்டினா பாலிட்டி பற்றி கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்பேன், எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் படிங்க. அது மாதிரி தமிழ், மேக்ஸ், இது எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஓகேவா? இப்படி கடைசி 1 வீக் ஒரு லைவ் டிஸ்கஷன், மற்ற டெஸ்ட்டுக்கான வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோவாக அனுப்பிடுவாங்க. சரியா? மேக்ஸிமம் எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் ப்ராப்பராக படிங்க, ப்ராப்பராக உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஒரு பக்கம் குரூப் 2 கரெக்டாக இன்னும் ஒரு 60-70 நாள் கூட நமக்கு கரெக்டாக இருக்குது, அந்த டைமில் தான் இருக்கும். அதனால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? கண்டிப்பாக மாணவர்களுக்கு அந்த தமிழ் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு விளக்கம் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரணும். அது வந்தால் மட்டும்தான் பசங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா மாணவர்களுடைய ஒவ்வொரு கருத்தும் அது ரொம்ப வழி, அவங்களுடைய வழியை தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு விளக்கம், இனிமேல் எப்படி இருக்கும், இனிமேல் இப்படி தான் இருக்கும், இனிமேல் பசங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிலேருந்து. மாணவர்கள் அவங்களுடைய வார்த்தைகளை
கேட்கும்போது எப்படி உங்களால் அதை அவங்களுடைய வழிகளை ஷேர் பண்ணும்போது நீங்கள் கடந்து போக முடியுது அப்படிங்கிறதே எனக்கு எனக்கு அது புரியவே இல்லை. மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், அவங்க கேட்குற வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை கேட்டுட்டு எப்படி நீங்கள் இன்னும் எந்த விளக்கமும் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது அது எப்படின்னே புரியல இப்போ வரைக்கும். தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியை ட்ரஸ்ட் பண்ணி வரணும். அப்போ தான் இன்னும் நிறைய பேர் எழுதுவாங்க, இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஒரு நாளும் இந்த எக்ஸாமை பற்றி அவங்க கேட்கக்கூடிய தகவல், நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 பற்றி கேட்குற தகவல் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்துது. தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பசங்களுக்கு என்ன தேவையோ, என்ன பண்ணால் இது பிரச்சனை சரியாகுங்கிறத தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணுங்கள். ஒரு விளக்கம் கொடுங்க, ப்ராப்பரான ஒரு விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுங்க. மாணவர்கள் இங்கே படிக்க தயாராக இருக்காங்க, ஆனால் எதை படிக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு தெரியணுமே தவிர்த்து அவங்க படிக்க தயாராக இல்லாமல் இங்கே இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அவங்க வந்து கஷ்டமானது ஈஸியானதுங்கிறதெல்லாம் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க நீங்கள் ஒரு 5000 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கில் இருந்து மட்டும் தான் 100 கேள்வி தமிழ் வரும், இதை படிச்சிருங்கன்னா அவங்க படிக்க தயாராக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க. ஆனால் ஒரு 5000 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கிலேருந்து 2 கொஸ்டின் வரும்னு சொல்லி இன்னொரு 5000 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை கொடுத்து இதுலேருந்து 2 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்போது மாணவர்களுடைய வாய்ப்புகள் எப்படி கரெக்டாக கொடுக்கறது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தயவு செஞ்சு மாணவர்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து இதை சரி பண்ணணும். சரியா? ஸோ படிங்க. ஸோ அடுத்து இந்த பேட்சுக்கான டீட்டெயில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் 9344292600 இந்த பிடிஎஃப்ல இருக்கும். சரிங்களா? அந்த கீழே டைட்டிலையும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணோன்னா டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்துடும். ஸோ ப்ராப்பராக அன்னன்னைக்கு காலையில் 9:30க்கு கொஷின் ஷேர் பண்ணுவாங்க. ஈவினிங் 5 o'clock ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். லாஸ்ட்டு 1 week உங்களுக்கு ஒரு லைவ் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது இருக்கும். இதோடைய பேமெண்ட்டு 1400 1400 சரிங்களா? இதோடைய பேமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்லேயே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பேமெண்ட் தெரியாமல் கால் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. 1400 சரிங்களா? இதோடைய பேமெண்ட் 1400 சரியா? இதோடைய பேமெண்ட், இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பேமெண்ட். சரியா? ஸோ இது டைட்டிலையும் கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா ஃபோன் கால் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் இதை பற்றின தகவல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்லேயே டெக்ஸ்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கான பதிலை கொடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம இன்னும் இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் வீடியோலாம் இன்னும் அதிகமாக ஒரு யூபிஎஸ்சி ஒரு குரூப் 1 படிக்கிற அளவுக்கான சோர்ஸையும் சேர்த்து தான் இனிமேல் நம்ம வரப்போகுது. ஒரு வீடியோ வருது இனிமேல் யூடியூப்பில் நம்மளுதில் அப்படின்னா ஒரு ஜிஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும், தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அப்படி வர எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கில் 50%, அவுட் சோர்ஸில் ஒரு 50%ன்னு சேர்த்து ஒரு நல்ல ஒரு குரூப் 1 அளவுக்கு நீங்கள் எழுதுகிற அளவுக்கான வீடியோவாக எல்லாமே வரும். ஸோ இப்போ கூட நம்ம அந்த பாலிட்டியோடைய பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ இனியும் வரக்கூடிய வீடியோ எல்லாமே இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் கொடுத்து கண்டென்ட்டை நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஒர்க்கும் நடக்குது. ஸோ அதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.